வெல்கம் டு பொள்ளாச்சி அம்மாச்சி சமையல். நல்லா ஹெவியான ஒரு லஞ்சுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு ஸ்வீட் சாப்பிட்டா தான் அந்த லஞ்சு சாப்பிட்ட திருப்தியே இருக்கும். நம்ம பிரியாணி கூட ப்ரெட் அல்வா கொடுக்குற மாதிரி இன்றைக்கி நம்ம அந்த மாதிரி ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். ஆனால் ப்ரெட் அல்வா இல்லை, ரஸ்க் அல்வா. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நல்லா வெதுன்னு இருக்க பாலில் உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அவ்வளோ ரஸ்க்கை ஊற வச்சுக்கோங்க. 4 ரஸ்க்குக்கு 100 கிராம் கோதுமை மாவுங்கிற ரேஷியோவில் கோதுமை மாவு எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் கடாய் வச்சு கொஞ்சமாக நெய் விட்டு முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதே அளவு நெய்யில் நம்ம கோதுமை மாவு எடுத்துருக்கோம் இல்லையா, அதை சேர்த்து நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. கோதுமை மாவு நல்லா வாசனை வந்ததுக்கப்புறம் ஊற வச்ச ரஸ்க்கை பாலோடு சேர்த்து நல்லா மசிகிற அளவுக்கு கிளறிக்கோங்க. இது நல்லா மசிய அப்பப்போ கொஞ்சமாக நெய் ஊற்றி கிளறி விட்டுட்டுருங்க. இப்போது இது நல்லா தளன்னு கிளறி வந்ததுக்கப்புறமா உங்கள் டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி 1 கப் சர்க்கரை சேர்த்து கிளறிக்கிறோம். சர்க்கரை நல்லா இந்த மாதிரி கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஃபுட் கலர் சேர்க்க இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் இதை இப்படியே கூட செய்யலாம், இல்லைன்னா குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து கிளறிக்கோங்க. அப்பப்போ நெய் விட்டு பாத்திரத்தில் ஒட்டாமல் இந்த மாதிரி நல்லா திரண்டு வந்தால் அல்வா ரெடி ஆகிடும். இப்போ இது கூட வறுத்த முந்திரி திராட்சையை சேர்த்து ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான ரஸ்க் அல்வா ரெடி. ரொம்ப சிம்பிளான டிஷ் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.